இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெஞ்சல் புயலால் பெய்த பலத்த மழையால் விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் சண்முக பெருமாள் தெருவில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் கடந்த 8 நாட்களாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் கடும் அவதிக்குள்ளாகியுள்ள மக்கள் தங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். முதலில் அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இதுக்குள்ளே நாங்கள் இருக்கோம். இப்போ 8 நாளாக மழை பெஞ்சு 8 நாள் ஆகுது. இதுக்கான நடவடிக்கை யாரும் எடுக்கலை, வந்து பார்க்கல. நாங்கள் பூராம் பாம்பு எல்லாம் நிறையா உள்ளே வருது, அடித்து போட்டுக்கிட்டு இருக்கோம் கும்பலாக. பசங்க நிறையா இருக்குது எங்கள் வீட்டை, பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க. நாங்களும் இதில் தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். தண்ணி குடிநீர் எடுக்கவும் வெளியில் தான் போகணும். யார் வந்து எங்களை என்ன ஏதுன்னு இது வரைக்கும் பார்க்கல. எங்களுக்கு எதுவுமே இல்லைங்களா சார்? நீ சாப்பிட்டீங்களா கூட எங்களை கேட்கறது கூட எந்த இதுவும் இல்லை எங்களுக்கு. அப்புறம் எப்படி அரிசி பருப்பு எதுவும் கொடுப்பாங்க சொல்லுங்க பாருங்க. இன்ன வரைக்கும் நீங்க போறாங்க வராங்க, ரோட்ல போறாங்க வராங்க. இந்த சந்தையில வந்து இத்தனை குடும்பம் இருக்கு, வந்து என்ன சாப்பிட்டீங்களா, என்னம்மா எப்படிமா இருக்கிறீங்க? எல்லாம் ஏற்கனவே சேறு உடஞ்சி இதாக இருக்கு, புள்ள கொட்டி வச்சுன்னு இருக்கீங்களா, எப்படி நீங்க இது பண்றீங்க? அந்த ஒரு இது கிடையாது. அப்புறம் எதுக்கு வருங்க பெரிய ஆள்லாம் எல்லாம் வீணாக போயிடுச்சு. நாங்கள் ஒரு 10 பெட்ஷீட்டுக்கு மேலே கந்தல் இருக்கிற கந்தல்லாம் போட்டு நாங்கள் படுத்துட்ருக்குறோம். தேவையில்லாத துணியெல்லாம் போட்டு பிள்ளைங்களை படுக்க வச்சு பாதுகாப்பு. ராத்திரியில் நாங்கள் பெரியவங்க யாரும் தூங்க முடியல. அதில் தான் பாம்பு வருதா, பூரம் வருதா, தேல் வருதா, என்ன பண்ணுமோ. ராத்திரி காதில் வண்டு பூந்துக்குச்சு, அதை எடுக்கவே கொஞ்சம் நேரம் ஆச்சு. பிள்ளைங்களுக்கு பூந்தா பிள்ளைங்க சொல்ல முடியுமா, தெரியுமா? நாங்கள் எடுத்துட்டோம், பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்ல தெரியும்? முடியாது. எவ்வளோ துணி மணியெல்லாம் போட்டு படுத்துருக்கோம் பாருங்க, நீங்கள் அதை காமிச்சு கூட பாருங்கள். அதுக்கு உண்டான வரைய ஸ்டெப். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். தாமோதரன் வணக்கம். இப்போ 8 நாட்களுக்கு மேலாகியும் அங்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? அர்ஷனி வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் பெங்கல் புயல் காரணமாக பலத்த சேதத்தினை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது ஒரு வாரத்தை கடந்த நிலையிலும் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்து நிற்பதுடன் வீடுகளுக்குள்ளேயே தண்ணீர் நிற்கிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வந்தாலும் ஒரு சில பகுதிகளில் தற்பொழுது வரை 8 நாட்கள் கடந்த நிலையிலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அதே போன்ற ஒரு பகுதி தான் விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட பெருமாள் கோயில் தெரு, கீழ்பெரும்பாக்கம் பெருமாள் நகர். இந்த நகரில் பார்த்தீர்கள் என்றால் 6வது வார்டில் உள்ளது. இந்த நகராட்சிக்குட்பட்ட 6வது வார்டு இந்த பகுதி. இந்த பகுதியில் உள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதுடன் வீடுகளுக்குள்ளேயும் தண்ணீர் சென்றுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்குள்ளாகி வருகின்றனர். பாம்பு, தேளு, பூரான் உள்ளிட்ட பல விஷஜந்துகள் வீடுகளுக்குள்ளேயே சுற்றி வருகின்றனர். அது மட்டுமின்றி வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள அரிசி, பருப்பு உள்ளிட்ட உடைமைகளும் வீணாகி உள்ளது. பள்ளி மாணவர்கள் புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வீணாகி உள்ளது. இவர்கள் உள்ளே தங்குவதற்கு கூட வேறு வழி இல்லாமல் இங்கேயே தங்கியுள்ளனர். இருப்பினும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்ட யாருமே இந்த பகுதிக்கு வரவில்லை, தங்களை எதுவுமே பொருட்படுத்தவில்லை. இவர்கள் தங்கள் பகுதியில் கடந்த 8 நாட்களாக தண்ணீர் நிற்கிறது, ஒரு நபர் கூட வந்து தண்ணீர் அகற்றுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த மக்கள். இந்த பகுதியில் சுமார் இந்த வீடுகள் முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்பதை நமது ஒளிப்பதிவாளர் அவர்கள் காண்பித்துள்ளார், கிருஷ்ணராஜ் அவர்கள் நமக்கு காண்பித்துள்ளார். இந்த பகுதியில் தேல், பாம்பன் உள்ளிட்டவை சர்வசாதாரணமாக சுற்றி வருகிறது. வீடுகளுக்குள்ளேயே நம்ம பார்க்க முடிகிறது. மிகுந்த சிரமத்திற்குள்ளே இந்த பகுதியில் இந்த மக்கள் வசித்து வருவதாக கூறுகின்றனர். இந்த பகுதியில் மற்ற நிவாரணப் பொருளான எந்த பொருளுமே தங்களுக்கு வழங்கப்படவில்லை. அரசு வழங்கக்கூடிய ரூபாய் 2000க்கான ரேஷன் கடைகள் வழங்கக்கூடிய டோக்கன் கூட தங்கள் பகுதிக்கு வழங்கவில்லை என மிகுந்த குற்றச்சாட்டினை வைக்கின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், இந்த விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக இந்த பகுதிக்கு வந்து தங்களுக்கு உதவ வேண்டும், இந்த தண்ணீரை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். அர்ஷினி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.